வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷால் அடியக்கர் கரூர். அடுத்ததாக நம்ம ஒரு லைன் வண்டிக்கு பஸ்ஸுக்கு ஆம்ப் ரெடி பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு பழைய வண்டி தான். இதில் நம்ம வேறு ஒரு ஆடியோக்காரங்க செஞ்சுருந்தாங்க. என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, கீழே 6 பயணி ஸ்பீக்கரு, ஓவல் 6 பயணி ஸ்பீக்கர் 6, மேலே பார்த்திங்கன்னா 6 சரவுண்டு, 6 வாய்ஸு, 6 டியூட்ரு, அது இல்லாமல் 2 JBL சப்வூஃபர். இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ ரெடி பண்ண ஆம்ப் சரியில்லை. எஃபெக்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்லேயும் பேஸ் ட்ரிபிள் சரியில்லை. சப்வூஃபர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வச்சாங்கன்னா தான் லேசாக லைட்டாக பாடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சரவுண்டு சென்டருக்கு ஒரே கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்க. ஒரு கண்ட்ரோல் ஏற்றினாலே சரவுண்டு சென்டர் ரெண்டுமே ஏறும் இறங்கும். இதில் என்ன ஆச்சுன்னா, சரவுண்டுக்கு அதிகமான வால்யூமும் வாய்ஸ் வரவே இல்லை, ரொம்ப லைட்டாக பாடுச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செட்டு எப்படி ரெடி பண்ண ஆம்பு பஸ்ஸுக்கு தெரியாமல் ரெடி பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஃபேமஸாக ரெடி பண்ணுறாள், பட் அவங்க அப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது ஆம்பு மட்டும் வேறு ஆம்பு ரெடி பண்ணி சொல்லி இந்த ஆம்பு வாங்கியிருக்கோம். அவங்க நம்ம எப்படி கான்டெக்ட் பண்ணாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க ஊரில் ஒரு மினி பஸ் ஒன்று போட்டிருந்தோம். நம்ம வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், SRKன்னு சொல்லியிருக்கோம். அந்த மினி பஸ்ஸை பார்த்துட்டு நமக்கு கூப்பிட்டாங்க. அந்த பஸ்ஸில் எஃபெக்ட் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் அதில் இருக்கவும் எடுத்துகிட்டு கூப்பிட்டாங்க. எங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. இத்தனைக்கும் நம்ம அந்த மினி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 6 ஸ்பீக்கரு, ஒரு சப்பு தான் போட்டிருந்தோம், சரவுண்டு சென்டர் இப்போ போல். அதுக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நேரில் பேசி இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. நான் பழைய ஆம்ப் பிரிச்சுட்டேன். அவங்க ஆம்பை பழைய ஆம்பிள்லேருந்து எடுத்தது தான் இந்த IC 2ம் இது 2ம். இந்த கெப்பாசிட்டர் அதிலேருந்து எடுத்தேன். மற்றதெல்லாம் பூசு, இதெல்லாம் பூசு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, சரவுண்டுக்கு சென்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது 2 சப்புக்கு நம்ம பிரிட்ஜ் பண்ணி, இது ஸ்டீரியோ போர்டு நம்ம பிரிட்ஜ் பண்ணி சப்புக்கு யூஸ் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் 6 ஸ்பீக்கருக்கு நம்ம மாஸ்பெட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மாஸ்பெட் நான் வரல, நம்ம கை கிடைக்கல, 2 நாள் ஆச்சு. மேக்ஸிமம் நாளைக்கு நினைக்கிறேன். வந்தால் நான் உங்களை அடுத்த வீடியோவில் அந்த மாஸ்பெட்டை என்னென்னு போடுறேன், சரிங்களா? இப்போ நம்ம இது ரெடி பண்ணி தர போகிறோம். கீழே பார்த்திங்கன்னா 6 பயணியர் ஸ்பீக்கருமே 450 வாட்ஸ் போட்டிருக்காங்க. பீக் பவர், RMS பவர் பார்த்திங்கன்னா ஒரு 70 வாட்ஸ் வரும், அல்லது 90 வாட்ஸ் வரும், 2குள்ளே தான் வரும். ஸோ அதனால தான் நான் மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. இது பார்த்திங்கன்னா 2 JBLக்கு 200 400 வாட்ஸ் வரும், சரவுண்ட் சென்டருக்கு, சரிங்களா? இதில் வீடியோ ஆப்ஷன் நம்ம போட போகிறது கிடையாது. ஏன்னா அதில் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது வண்டியில், பஸ்ஸில். ஸோ அதனால் ஆண்ட்ராய்ட் டிவியில் எல்லா ஃபார்மேட்டுமே ஓடும். நீங்கள் படம் ஏற்றி போட்டிங்கனாலும் பாட்டு போட்டால் எல்லாமே ஃபார்மேட்டும் ஓடும். அதனால் நம்ம அதிலிருந்து எடுத்து அவுட்புட் எடுத்து இந்த ஆம்பில் கொடுத்துருவோம். இந்த ஆம்ப் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியோ செக்கிங் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் மாட்டிட்டும் ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? அப்புறம் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் தான். நன்றி, வணக்கம்.